கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு முறை கூட உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஒரு கர்த்தருடைய நாளை கூட காண கர்த்தர் செய்த மகா பெரிய கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருமித்து கூடி ஆராதிக்க முடியாவிடனும் குடும்பங்களாக ஆண்டவரை தொழுது கொள்ள ஒரு நாளை கூட கர்த்தர் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லுகிற வண்ணம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளையும் கர்த்தரை தொழுது கொள்ள ஆராதிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோமா? மகிழ்ச்சியோடு கர்த்தரை தொழுது கொள்வோம். பிரியமானவர்களே, கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ஆயுசில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட கர்த்தர் கூட்டி தந்ததற்காக ஸ்தோத்திரம். மரணத்தின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டிருக்கும் உலகத்தில் அடியார்களை, அடியாடி குடும்பங்களை கர்த்தர் கண்மணி போல காத்து இம்மட்டும் கொண்டு வந்த மகா பெரிய உண்மைக்காக, தயவுக்காக கோடி கோடி நன்றிகள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனை உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இவ்வாராதனை துவக்க முதல் கடைசி வரையில் ஒரு பிரசனம் எங்களை ஆட்கொள்ளும்படி காய்ச்சபிக்கிறோம். எல்லா தடைகளையும் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் கட்டிதாப்புறப்படுத்திக் கொண்டு இக்காலை இயேசுவின் நாமத்தில் வெற்றியை உரிமை பாராட்டுகிறோம். நன்றி அப்பா. எங்களோடு சேர்ந்து உம்முடைய பிள்ளைகள் ஆராதிக்கும் போது அவர்கள் இல்லங்களில், அவருடைய உள்ளங்களில் தேவனுடைய மகிமை பிரசன்னத்தை அனுபவிக்கட்டும். ஆண்டவரே, துவக்க முதல் கடைசி வரையில் எங்களோடு கூட இருப்பீனாக. ஆட்கொண்டு வழி நடத்தும் மகிமை உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நாம் ஆராதனைக்குள் செல்லுவதற்கு முன்பாக நமது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொண்டு ஆராதிப்பது பிரயோஜனமாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் முதல் பார்க்கையில், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவருக்கு முன்பாக 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரின் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். இந்த காலை கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாமத்துக்கு ஒத்த நாமம் என்று சொல்ல வானத்திலாகிலும் பூமியிலாகிலும் ஒரு நாமம் இல்லை. அல்லேலூயா. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமுடையவரை நாம் சேர்ந்து பாடி ஆராதிப்போமா? உம்மை ஆராதிக்கின்றோம் என்ற பாடலை நாம் எல்லாருமாய் சேர்ந்து சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் பாடி ஆராதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். இருக்கும் இடங்களில் எங்களோடு சேர்ந்து பாடுங்கள். உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம்.
இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியான என்னையும் உம் பிள்ளையாக மாற்றினீர். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. கரமுயர்த்தி கொண்டு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. அறிக்கை பண்ணி பாடுவோமா? என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. கரமுயர்த்தி கொண்டு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்திரே. உங்கள் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்திரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மறுரூபம் ஆக்கிடும், உன்னை மகிமையால் சேர்த்திடும். என்னை மறுரூபம் ஆக்கிடும், உன்னை மகிமையால் சேர்த்திடும். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஓ, அவர் ஒருவரே மகிமைக்கும் கனத்துக்கும் புகழ்ச்சிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் ஆராதனைக்கும் பாத்தியர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் இக்காலங்களை மூடிக்கொண்டிருக்கிறபடியா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நமது ஆண்டவர் ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் பண்ணுபவராக. ஆமென். இந்த நாளிலும் அவருடைய நாமத்தை புகழ்ந்து உயர்த்தி பாடுவோமாக. ஒருவரும் சேரா ஒளியில்.
எங்கள் தேவனே சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே மனிதரில் யாரும் கண்டிடா மகிமையுடையவர் எங்கள் தேவன். கரம் உயர்த்திக் கொண்டு நீரே பரிசுத்தர், நீரே மருத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், எஸ், நீரே பரிசுத்தர், ஓ எஸ், நீரே மருத்துவர், உம்மை ஆராதிப்பேன். எல்லாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. எல்லாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. எல்லாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. எல்லாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே. Yes, Jesus. உம்மை கண்டவர் இல்லையே. Oh yes. உமக்கு ஒருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு ஒருவங்கள் இல்லையே. Yes. இருக்கும் இடங்களில் பரிசுத்த கரங்களை உயர்த்திக் கொண்டு நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், எஸ், நீரே பரிசுத்தர், ஓ எஸ், நீரே thank you Father, உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், thank you Father. உம்முடைய மகத்துவத்துக்கு மேலான, உம்முடைய புகழ்ச்சிக்கு மேலாக ஒரு நாமம் இல்லை சுவாமி. இக்காலமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. நீ பெரியவர், உன்னதமானவர், பரிசுத்த, மகத்துவர். உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம் ராஜா. ஓ ஹல்லேலூயா. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்போம். ஒரு முறை கூட அந்த பல்லவி சேர்ந்து பாடுவோமா? அப்படி பிரசத்தை உணருங்கள் பிரியமானவர்களே. உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர். கரங்களை உயர்த்தி thank you Father. மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். கரங்களை தட்டி இந்த மகத்துவம் உள்ள ஆண்டவரே, இந்த உன்னதமானவரை, இந்த பரிசுத்தரை ஒருமித்து புகழ்வோம், பாடுவோம், பிரிவானுடைய ஆராதிப்போமாக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் சகல நாமங்களுக்கு மேலான நாமம். ஓ ஹலா கரபா சந்தரலபா உரபாபா ஹந்துரிக்க மத்துரபலபா. We worship you Father, who is like unto you.
ನಿನಗೆ ಕರ್ತನೆ ನಿನ್ನ ನಾಮಕ್ಕೆ ಉನ್ನತವಾದ ನಾಮವು ಬೇರೆ ಯಾವುದಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ನಿನಗೆ ಸರಿ ಸಮಾನವಾದವರು ಯಾರಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ನಿನ್ನ ನಾಮವನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ, ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ನೀನೊಬ್ಬನೇ ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರಕ್ಕೆ ಯೋಗ್ಯನಾಗಿದೆಯ ಸ್ವಾಮಿ. ಈ ದಿವಸ ಸ್ವಾಮಿ ನಮ್ಮ ಆರಾಧನೆಯನ್ನು ಅಂಗೀಕರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಓ ಹಲ್ಲೆಲೂಯ. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ ಸ್ವಾಮಿ ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯ ಇರಲಿ ಸ್ವಾಮಿ. ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿ ಸ್ವಾಮಿ. ನಿನ್ನ ನಾಮವು ಮಹಿಮೆ ಪಡಲಿ. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. வசனத்துக்கு நம்மை ஆயத்தமாக்குவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஒரு நாளை கூட கர்த்தர் கிருபையாக நமக்கு தந்திருக்கிறார். ಮತ್ತೊಂದು ದಿನವನ್ನು ದೇವರು ಕೃಪೆಯಿಂದ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. சங்கீதத்தில் வாசிக்கிற வண்ணம் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களி கூற கடவோம். ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಓದುವಂತೆ ಇದು ಕರ್ತನು ಉಂಟು ಮಾಡಿದ ದಿನವು, ಇದರಲ್ಲಿ ನಾವು ಸಂತೋಷಿಸಿ ಆನಂದಿಸೋಣ. ஒரு கர்த்தருடைய நாளை கூட காணும்படி கர்த்தர் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்ததற்காக ಕರ್ತರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಇನ್ನೊಂದು ಕರ್ತನ ದಿನವನ್ನು ಕಾಣುವಂತೆ ದೇವರು ನಮಗೆ ಜೀವವನ್ನು ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. சபையாக இன்னும் கூடி வர முடியவில்லையே என்ற ஒரு வேதனை நமக்கு இருக்கிறது. ಸಭೆಯಾಗಿ ನಾವು ಸೇರಿ ಬರಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲವಲ್ಲ ಎಂಬ ಒಂದು ವೇದನೆ ಇದೆ. ஆனால் அதே வேளையில் குடும்பங்களாவது நாம் ஒருமித்து இருக்கும் இடங்களில் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் தந்த பெரிய கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ಆದರೆ ಕುಟುಂಬವಾಗಿ ನಾವು ಒಟ್ಟಾಗಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವಂತೆ ದೇವರು ಕೊಡುವ ಒಳ್ಳೆ ಕೃಪೆಗಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இந்த நாட்களை பார்க்கையில் எங்கும் ஒரு நிலையற்ற சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். ಈಗಿನ ಕಾಲವನ್ನು ನೋಡುವಾಗ ಒಂದು ಅಸ್ಥಿರವಾದ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. நாளைய தினம் என்ன சம்பவிக்கும் என்று அறியாத ஒரு நிர்பந்தமான காலகட்டத்தில் ஜீவிக்கிறோம். ನಾಳೆಯ ದಿನದಲ್ಲಿ ಏನು ಸಂಭವಿಸುತ್ತದೆ ಎಂದು ಅರಿಯದೇ ಇರುವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವು ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. அரசாங்கம் பல சாதிப்புகளை குறித்து தங்களை புகழ்ந்து கொண்டிருக்கையில் சாதாரண மக்கள் இன்னும் தங்கள் அன்றாட வாழ்க்கை தேவை சந்திக்க வகை இல்லாமல் ವೇದನೆಪಡುகின்றனர். ಸರ್ಕಾರವು ಅನೇಕ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದೆ ಎಂದು ತಮ್ಮನ್ನು ತಾವೇ ಮೆಚ್ಚಿಕೊಳ್ಳುವಾಗ ಸಾಧಾರಣ ರೀತಿಯಲ್ಲಿರುವ ಜನರು ಬಹು ವೇದನೆಯಿಂದ ಕಷ್ಟದಿಂದ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விசுவாசிகளாகிய நாம் எப்படி நமது வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ಇಂದು ನಾವು ವಚನத்தை ಧ್ಯಾನಿக்க போகிறோம். ಇಂಥ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ನಡೆಸಬೇಕು ಎಂಬುದು ಕುರಿತಾಗಿ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. அதற்கு உதவிக்காக எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 15 முதல் 21 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். ಆದ ಕಾರಣ ನಾವು ಎಫೆಸ ಪತ್ರಿಕೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 15ರಿಂದ 21ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. Ephesians chapter 5 verses 15 to 21. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும்
எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ಆದ ಕಾರಣ ನೀವು ನಡಕೊಳ್ಳುವ ರೀತಿಯನ್ನು ಕುರಿತು ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿಕೊಳ್ಳಿರಿ. ಜ್ಞಾನವಿಲ್ಲದವರಾಗಿರದೆ ಜ್ಞಾನವಂತರಾಗಿರಿ. ಈ ದಿನಗಳು ಕೆಟ್ಟವುಗಳಾಗಿವೆ. ಆದುದರಿಂದ ಕಾಲವನ್ನು ಸುಮ್ಮನೆ ಕಳಕೊಳ್ಳದೆ ಅದನ್ನು ಬೆಲೆಯುಳ್ಳದೆಂದು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ ಮತ್ತು ಬುದ್ಧಿಹೀನರಾಗಿ ನಡೆಯದೆ ಕರ್ತನ ಚಿತ್ತವೇನೆಂಬುದನ್ನು ವಿಚಾರಿಸಿ ತಿಳಿದವರಾಗಿರಿ. ಮದ್ಯಪಾನ ಮಾಡಿ ಮತ್ತರಾಗಬೇಡಿರಿ, ಅದರಿಂದ ಪಟ್ಟಿಂಗತನವು ಹುಟ್ಟುತ್ತದೆ. ಆದರೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿದ್ದು ಕೀರ್ತನೆಗಳಿಂದಲೂ ಆತ್ಮ ಸಂಬಂಧವಾದ ಪದಗಳಿಂದಲೂ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಮಾತಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಕರ್ತನೆಗೆ ಗಾನ ಮಾಡುತ್ತಾ ಕೀರ್ತನೆ ಹಾಡುತ್ತಾ ಯಾವಾಗಲೂ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಿಗೋಸ್ಕರ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆಯಾದ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತಾ ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಭಯಪಡುವವರಾಗಿದ್ದು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು வினயவுள்ளவராகி ನಡೆದುಕೊಳ್ಳಿರಿ. கடந்த சில வாரங்களாக எபேசிய நிருபத்திலிருந்து நாம் கற்று வருகிறோம். ಕಳೆದ ಕೆಲವು ವಾರಗಳಿಂದ ಎಫೆಸಿಯ ಪತ್ರಿಕೆಯಿಂದ ನಾವು ಧ್ಯಾನಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. இந்த நிருபத்தின் 2ஆம் பகுதியா இருக்கிறதான 4ம் 5ம் அதிகாரங்களிலிருந்து விசுவாச வாழ்க்கையில் நாம் கைக்கொள்ள வேண்டியவைகளை குறித்து பார்க்கிறோம். ಈ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ 4ನೇ 5ನೇ 6ನೇ ಅಧ್ಯಾಯ ಅಂದರೆ 2ನೇ ಭಾಗವನ್ನು ನಾವು ಕಲಿಯುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. இந்த 3 அதிகாரத்திலிருந்து 4 தலைப்புகளை குறித்து நாம் பேசி வருகிறோம். ಈ 3 ಅಧ್ಯಾಯದಿಂದ 4 ಶಿರೋನಾಮದಲ್ಲಿ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕಲಿಯುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. முதலாவதாக ஒருமித்து வாழுதல் என்ற தலைப்பை நாம் பார்த்தோம். ಪ್ರಥಮವಾಗಿ ನೋಡುವಾಗ ಐಕ್ಯವಾಗಿ ಬಾಳುವುದರ ಕುರಿತಾಗಿ ನೋಡಿದೆವು. இரண்டாவதாக பரிசுத்தமாய் வாழுதல் என்ற தலைப்பில் இது 3வது வாரமாக நாம் தியானிக்கிறோம். ಎರಡನೆಯ ಶಿರೋನಾಮ ಪವಿತ್ರತೆ, ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸುವುದು ಎಂಬುದರ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಇಂದು 3ನೇ ವಾರದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பது நிமித்தம் ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಾವು உலகத்தாருக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். ಲೌಕಿಕರಿಗೂ ನಮಗೂ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. நம்மில் காணப்பட வேண்டிய நற்குணங்கள் என்னவென்று கடந்த வாரங்களாக நாம் கற்று வருகிறோம். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಾಣಬೇಕಾಗಿರುವ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳೇನೆಂದು ನಾವು ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಧ್ಯಾನಿಸುತ್ತಾ ಬಂದೆವು. இன்றைக்கு நாம் வாசித்த வசனத்துக்கு வருகையில் ಇಂದು ನಾವು ಓದಿದ ವಾಕ್ಯದ ಭಾಗಕ್ಕೆ ಬರುವಾಗ 15ஆம் வசனத்தின் அடிப்படையில் நமது நடக்கை அல்லது வாழ்க்கை கவனமாக இருக்க வேண்டும் என பவுல் நமக்கு வலியுறுத்துகிறார். 15ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂದು ನೋಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. கிறிஸ்தவர்கள் முட்டாள்கள் அல்ல, மாறாக ஞானிகளாய் இருப்பது நிமித்தம் தங்கள் நடக்கையையும் ஞானத்தோடு காணப்பட வேண்டும் என்று பவுல் எச்சரிக்கிறார். ಕ್ರೈಸ್ತರು ಜ್ಞಾನವಿಲ್ಲದವರಲ್ಲ, ಆದುದರಿಂದ ಜ್ಞಾನವಂತರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಪೌಲನು ಎಚ್ಚರಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. எபேசிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசிக்கும் போது ಎಫೆಸ್ಯ 2:1ರಿಂದ 3 ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೋಡುವಾಗ நமது வாழ்க்கை அல்லது நடக்கை எனப்படுவது உலக பிரகாரமாகவோ மாம்ச பிரகாரமாகவோ அல்லது பிசாசுக்கு பிரியமாகவோ இருக்கக்கூடாது. ನಮ್ಮ ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತವನ್ನು ನೋಡುವಾಗ ನಾವು ಇಹಲೋಕಾಚಾರಕ್ಕನುಸಾರವಾಗಿ ನಡೆಯದೆ ಅಥವಾ ನಮ್ಮ ಶರೀರ ಭಾವದ ಇಚ್ಛೆಗಳನ್ನು ನೆರವೇರಿಸದೆ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಸೈತಾನನಿಗೆ ಪ್ರಿಯವಾಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಯಬಾರದೆಂದು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. மட்டுமல்லாமல் 4ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தின் அடிப்படையில் நமது வாழ்க்கை புறஜாதிகளைப் போலவும் இருக்கக்கூடாது. ಮಾತ್ರವಲ್ಲದೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ನಾವು ಅನ್ಯ ಜನರಂತೆ ನಡೆದುಕೊಳ್ಳಬಾರದೆಂದು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. மாறாக 4ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தின் அடிப்படையில் நமது அழைப்புக்கு ஏற்றாற்போல 4ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ನಮ್ಮ ದೇವರು ನಮಗೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟ ರೀತಿಗೆ ಯೋಗ್ಯವಾಗಿ, மட்டுமல்லாமல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அன்பில் நடந்து கொள்ளுதல், 5ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಪ್ರೀತಿಯನ್ನು ಅನುಸರಿಸುವರಾಗಿರಬೇಕೆಂದು, மேலும் 5ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தின் அடிப்படையில் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும்
இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ಮಾತ್ರವಲ್ಲದೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ನಾವು ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಂತೆ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கையில் கவனமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். 15ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿಕೊಳ್ಳಿರಿ ಎಂದು ನೋಡುತ್ತೇವೆ. நமது வாழ்க்கையில் எதெல்லாம் நமக்கு கரிசனையாக இருக்கிறதோ, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವುದೆಲ್ಲ ನಮಗೆ ಕಾಳಜಿಯಿಂದ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೋ அவை அனைத்திற்கும் நாம் மிகுந்த கவனம் செலுத்துகிறோம். ಅದೆಲ್ಲಕ್ಕೂ ನಾವು ಅತಿ ಎಚ್ಚರಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರಬೇಕು. உதாரணமாக நம்முடைய வேலை, படிப்பு, வீடு, குடும்பம், அது மட்டுமல்ல நாம் அணிகிற ஆடை, இவை எல்லாவற்றையும் குறித்து நாம் கவனம் செலுத்துவது உண்டு. ನಮ್ಮ ಕೆಲಸ, ನಮ್ಮ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ, ನಮ್ಮ ಮನೆ, ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ನಾವು ವಸ್ತ್ರ ಧರಿಸುವ ಕುರಿತು ಎಲ್ಲ ರೀತಿಯಲ್ಲಿಯೂ ನಾವು ಕಾಳಜಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತೇವೆ. இவைகளுக்காக நாம் நேரம் எடுத்து இவைகளை கவனிக்கிறோம். ಇದೆಲ್ಲಕ್ಕೂ ನಾವು ಸಮಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ನಾವು ಗಮನಿಸುತ್ತೇವೆ. அதே வண்ணம் நமது கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை குறித்து மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತದಲ್ಲಿಯೂ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಎಂದು ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆங்கில வேதாகமம் ஆம்பிளிஃபைட் பைபிள் அதில் நாம் வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்று விதமாய் வாசிக்கிறோம். ಆಂಪ್ಲಿಫೈಡ್ ವರ್ಷನ್ ಅಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. நோக்கத்தோடு, தகுதியோடு, மேலும் நேர்த்தியோடு நாம் காணப்பட வேண்டும் என்று வாசிக்கிறோம். ಉದ್ದೇಶಪೂರ್ವಕವಾಗಿ ಯೋಗ್ಯರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕೆಂದು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஞானமற்றவர்களாய் அல்ல, மாறாக உணர்வுள்ளவர்களாய் விவேகத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே வாசிக்கிறோம். ಜ್ಞಾನವಿಲ್ಲದವರಾಗಿ ಅಲ್ಲ, ಜ್ಞಾನವಂತರಾಗಿ ಅಥವಾ ಗ್ರಹಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕೆಂದು ಅಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஆம், ஞானவான்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தெரியும், நேரம் என்பது ஒரு பொருளை போன்றதாகும். இட்ஸ் லைக் எ கமாடிட்டி. ಜ್ಞಾನವಂತರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದದೆ ಸಮಯವೆಂಬುದು ಒಂದು ಅಗತ್ಯವಿರುವ ಒಂದು ವಸ್ತುವಂತೆ ಆಗಿದೆ. எல்லா மனுஷருக்கும் நேரத்தை பொறுத்தவரையில் ஒரே போலதான் காணப்படுகிறது. ಎಲ್ಲರಿಗೂ ನೋಡುವಾಗ ಸಮಯ ಅಂದರೆ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದೇ ರೀತಿಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. ஒரு நிமிடத்துக்கு 60 வினாடியும், ஒரு மணிக்கு 60 நிமிடமும், ஒரு நாளுக்கு 24 மணி நேரமும். ನಾವು ನೋಡುವಾಗ ಒಂದು ನಿಮಿಷಕ್ಕೆ 60 ಸೆಕೆಂಡು, ಒಂದು ಗಂಟೆಗೆ 60 ನಿಮಿಷಗಳು, ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಒಂದು ದಿನಕ್ಕೆ 24 ತಾಸು ಎಲ್ಲರಿಗೂ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. இந்த நேரம் இந்தியாவிலும் ஒரே போலதான், அமெரிக்காவிலும் ஒரே போலதான். ಈ ಕಾರ್ಯವು ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿಯೂ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅಂತಾರಾಷ್ಟ್ರೀಯ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಒಂದೇ ರೀತಿಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. ஒருவராலும் நேரத்தை கூட்டவோ அல்லது குறைக்கவோ முடியாது. ಯಾರಿಂದಲೂ ಸಮಯವನ್ನು ಹೆಚ್ಚಿಸಲಿಕ್ಕೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಕಡಿಮೆ ಮಾಡಲಿಕ್ಕೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனால் ஞானம் உள்ளவர்கள் தங்கள் நேரத்தை மிக சிறந்த நிலையில் தங்களுக்கு பிரயோஜனமாக பயன்படுத்திக் கொள்ளுவர். ಆದರೆ ಜ್ಞಾನವಂತರು ಜ್ಞಾನದಿಂದ ತಮ್ಮ ಸಮಯವನ್ನು ವೆಚ್ಚ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಅಥವಾ ಪ್ರಯೋಜನ ಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அவர்களுக்கு தெரியும், நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது, மேலும் நாட்கள் பொல்லாதவைகளாகவும் இருக்கிறது. ಅವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಿದೆ, ದಿನಗಳು ಕೆಟ್ಟದಾಗಿದೆ, ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಕಾಲವು ಅದು ಸಮೀಪವಾಗುತ್ತಾ ಇದೆ ಎಂದು. ஆகையால் அவர்கள் வாய்ப்புகளை நழுவ விடாமல் அதனை பயன்படுத்திக் கொள்ளுகின்றனர். ಆದುದರಿಂದ ಅವಕಾಶವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳದೆ ಅದನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அப்படிப்பட்ட வாய்ப்புகளை இழந்து விட்டால் அல்லது நஷ்டப்படுத்தி விட்டால் எத்தனை பெரிய ஞானியும் அதை திரும்ப பெற முடியாது. ಅಂತ ಅವಕಾಶಗಳನ್ನು ಅಥವಾ ಸಮಯವನ್ನು ನಾವು ನಷ್ಟಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ ಎಷ್ಟೇ ಜ್ಞಾನವಂತರಾಗಿದ್ದರೂ ಅದನ್ನು ತಿರುಗಿ ಸಂಪಾದಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆக ஞானத்தின் முதல் அடையாளமாய் காணப்படுவது என்பது, ಜ್ಞಾನದ ಪ್ರಥಮ ಗುರುತು ಏನೆಂದರೆ நாம் நமது நேரம் அல்லது வாய்ப்புகளை
எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதாகும். ನಾವು ಸಮಯವನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿದೆ. இரண்டாவதாக ஞானவான்கள் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று புரிந்து கொள்ளுகின்றனர். ಎರಡನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ ಜ್ಞಾನಿಗಳು ಕರ್ತನ ಚಿತ್ತವೇನೆಂಬುದನ್ನು ವಿಚಾರಿಸಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವವರಾಗಿದ್ದಾರೆ. அவர்கள் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுதலும் ಅವರು ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು, அதோடு கூட ஞானமானது தேவ சித்தத்தில் மட்டுமே கண்டு கொள்ள முடியும் என்னும் அறிவுடையவர்களும் ஆகும். ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಜ್ಞಾನಿಗಳು ದೇವರ ಚಿತ್ತದಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ ಕಂಡುಹಿಡಿಯಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. புரிந்து கொண்டீர்களா பிரியமானவர்களே? ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೀರಾ ಪ್ರಿಯವಾದವರೇ? ஞானவான்கள் என்று சொல்லுபவர்கள் ಜ್ಞಾನಿಗಳು ಎಂದು ಹೇಳುವಾಗ கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுதலும் ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು, அதோடு கூட ஞானமானது தேவ சித்தத்தில் மட்டுமே கண்டு கொள்ள முடியும் என்னும் அறிவுடையவர்களும் ஆகும். ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಜ್ಞಾನವನ್ನು ದೇವರ ಚಿತ್ತದಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ ಕಂಡುಕೊಳ್ಳುವುದಾಗಿದೆ ಎಂದು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. 17ஆம் வசனத்துக்கு வரும்போது 17ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬರುವಾಗ, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ಮಾತ್ರವಲ್ಲದೆ ನೀವು ಬುದ್ಧಿಹೀನರಾಗಿ ನಡೆಯದೆ ಕರ್ತನ ಚಿತ್ತವೇನೆಂಬುದನ್ನು ವಿಚಾರಿಸಿ ತಿಳಿದವರಾಗಿರ್ರಿ. இயேசுவும் கூட பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டது என்னவென்றால், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதென்றார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನನ್ನ ಚಿತ್ತವಲ್ಲ ತಂದೆಯೇ ನಿಮ್ಮ ಚಿತ್ತದಂತೆ ಆಗಲಿ. அப்படி இயேசு ஜெபித்தது பிரார்த்தனை செய்தது மட்டுமல்லாமல், ಕರ್ತನಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, அவர் நமக்கு ஜெபிக்க கற்றுக்கொண்டு கொடுக்கையில் ಆತನು ನಮಗೆ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕಲಿಸಿಕೊಡುವಾಗಲೂ உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನೆರವೇರುವ ಪ್ರಕಾರ ನಿನ್ನ ಚಿತ್ತವು ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿಯೂ ನೆರವೇರಲಿ ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕೆಂದು ಕಲಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. வாழ்க்கையில் தேவ சித்தம் அறிவதும் தேவ சித்தம் செய்வதற்கும் மேலான ஒன்று என்று சொல்ல ஒன்றுமில்லை. ದೇವರ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರ ಚಿತ್ತ ಏನೆಂದು ಅರಿತುಕೊಳ್ಳುವುದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ದೇವರ ಚಿತ್ತ ಮಾಡುವುದು, ಅದೊಂದು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಯಾವುದು ಶ್ರೇಷ್ಠವಿಲ್ಲ. 16ஆம் வசனத்தின் அடிப்படையில் 16ನೇ ವಾಕ್ಯದ ಆಧಾರದಲ್ಲಿ எப்படியெல்லாம் நம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம் அல்லது மீட்டுக் கொள்ளலாம் என்று பார்க்க போகிறோம். ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ನಮ್ಮ ಸಮಯವನ್ನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು ಅಥವಾ ನಾವು ಗಳಿಸಬಹುದು ಎಂದು 16ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು அந்த ನೋಡುತ್ತೇವೆ. கேள்விக்கு பதிலாக 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ಅದಕ್ಕೆ ಆಧಾರವಾಗಿ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. என்றால் காலத்தை நாம் எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம் அல்லது மீட்டுக் கொள்ளலாம் என்பதற்கு 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ನಾವು விரும்புகிறேன். ಕಾಲವನ್ನು ಅಥವಾ ಸಮಯವನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸಬಹುದು ಅಥವಾ ಸಂಪಾದಿಸಿಕೊಳ್ಳಬಹುದೆಂದು ನೋಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. முதலாவதாக வாழ்க்கையின் சுருக்கத்தை புரிந்து கொள்வதன் மூலம், ಪ್ರಥಮವಾಗಿ ಜೀವಿತವು ಕೊಂಚವೇ ಎಂದು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ, சங்கீதம் 90:12 வாசிக்கும் போது, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். 90ನೇ ಕೀರ್ತನೆ 12ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ನಮ್ಮ ದಿನಗಳು ಕೊಂಚವೇ ಎಂದು ಎಣಿಸಿಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ನಮಗೆ ಕಲಿಸು. மோசே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கையில், ಮೋಶೆಯು ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಹೇಳುವಾಗ, எவ்வளவு நாட்கள் அல்லது எவ்வளவு வருஷம் தான் உயிரோடு இருக்க போகிறான் என்ற அர்த்தத்தோடு அல்ல, ಎಷ್ಟು ವರ್ಷ ಆತನು ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, மாறாக இப்பூமியின் தனது ஆயுசின் சுருக்கத்தை உணர்ந்து ಈ ಲೋಕದಲ್ಲಿ ತನ್ನ ಜೀವಿತದ ಕೊಂಚವಾಗಿರುವ ಇದೆ ಎಂದು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು, இருக்கும் நாட்கள் தேவனுடைய பரிசுத்தத்தையும் அவரது மகத்துவத்தையும் புரிந்து கொண்டு, ಇರುವ ದಿನಗಳು ಆತನ ಪವಿತ್ರತೆಯನ್ನು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಆತನ ಮಹಿಮೆಯನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು, அதற்கு ஏற்றாற் போல வாழ வேண்டும்
இன்னும் ஞானத்துக்காக ஆகும். ಅದಕ್ಕೆ ಯೋಗ್ಯವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ತಕ್ಕಂತೆ ನಡೆಯಬೇಕು ಎಂಬ ಜ್ಞಾನವನ್ನು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்படிப்பட்ட விண்ணப்பத்தின் பலன் என்னவென்றால், ಅಂತ ವಿಜ್ಞಾಪನೆಯ ಫಲಿತಾಂಶವೇನೆಂದರೆ, ஞான இருதயமுடையவனாக, ಜ್ಞಾನವಂತರ ಹೃದಯವುಳ್ಳವರಾಗಿ, தேவனுக்கு பயந்து, ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು, அவரது நன்மையும் பிரியமும் ಆತನಿಗೆ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದು ಪ್ರಿಯವೂ ಆಗಿರುವ பூரணமுமான சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வதாகும். ಆತನ ಪೂರ್ಣವಾದ ಚಿತ್ತಕ್ಕೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸಮರ್ಪಿಸುವಂತದಾಗಿದೆ. இந்த காலை மோசே ஏறெடுத்த ஜெபம் நமது ஜெபமுமாய் மாறட்டும். ಈ பிரியமானவர்களே, ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಮೋಶೆ ವಿಜ್ಞಾಪಿಸಿದ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಅದು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯಾಗಿರಲಿ. ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்ள வேண்டும், இப்பூமியில் நம்முடைய வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல, அது சுருக்கம் உள்ளதாயிருக்கிறது. ಪ್ರತಿಯೊಂದು ದಿನವೂ ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು, ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ನಮ್ಮ ಜೀವಿತವು ಅದು ಕೊಂಚವಾಗಿದೆ ಅಥವಾ ಅಲ್ಪವಾಗಿದೆ ಎಂದು. இரண்டாவதாக, வாலிப பருவத்திலேயே தெய்வ பயமுள்ள வாழ்க்கை நடத்துதல். ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಯವ್ವನ ಪ್ರಾಯದಲ್ಲಿ ದೈವ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದು. பிரசங்கின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம், Book of Ecclesiastes chapter 12 and verse 1. ಪ್ರಸಂಗಿ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். ಕಷ್ಟದ ದಿನಗಳು ಸಂತೋಷವಿಲ್ಲವೆಂದು ನೀನು ಹೇಳುವ ವರ್ಷಗಳು ಸಮೀಪಿಸುವುದರೊಳಗಾಗಿ ಯವ್ವನದಲ್ಲಿಯೇ ನಿನ್ನ ಸೃಷ್ಟಿಕರ್ತನನ್ನು ಸ್ಮರಿಸು. நமது சபையின் இளம் வாலிபர் மற்றும் வாலிப பிள்ளைகள் கூர்ந்து கவனிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ನಮ್ಮ ಸಭೆಯ ಪ್ರೌಢರು ಹಾಗೂ ಯವನಸ್ಥರು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಬೇಕೆಂದು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. வாலிபம் என்பது வேகம் கடந்து போகும். ಯವ್ವನ ಪ್ರಾಯವು ಬೇಗ ದಾಟಿ ಹೋಗುತ್ತದೆ. ஆனால் அந்த வாலிப பருவத்திலேயே நமது சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். ಆದರೆ ಆ ಯವ್ವನ ಪ್ರಾಯದಲ್ಲಿ ನಾವು ಸೃಷ್ಟಿಕರ್ತನನ್ನು ಸ್ಮರಿಸಬೇಕು. இந்த நினை என்னும் வார்த்தை வரும் நினைவில் வெறுமனே ஓட்டி செல்லும் ஒரு காரியம் அல்ல. ಈ ಸ್ಮರಿಸು ಎಂದು ಹೇಳುವಾಗ ಸುಮ್ಮನೆ ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ, மாறாக தேவன் நம்மை படைத்ததின் நோக்கத்தை உணர்ந்து, ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಉದ್ದೇಶವನ್ನು ಗ್ರಹಿಸಿಕೊಂಡವರಾಗಿ, அதற்கு ஏற்றாற்போல தமது விருப்பத்தை நம்மில் நிறைவேற்ற விட்டு கொடுப்பதாக, ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸಮರ್ಪಿಸುವುದಾಗಿದೆ. அவரை நினைப்பதென்பது நம்முடைய சிந்தனையிலும் நம்முடைய வார்த்தைகளிலும் நம்முடைய செயலிலும் வெளிப்படுத்த வேண்டும். ಆತನ ಚಿತ್ತವನ್ನು ನಮ್ಮ ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿಯೂ ನಡೆಯಲ್ಲಿಯೂ ನುಡಿಯಲ್ಲಿಯೂ ನಾವು ಪ್ರಕಟಿಸಬೇಕು. அதோடு கூட டெக்ஸ் பைபிள் வாலிப பிள்ளைகளுக்கு கொடுக்கும் எச்சரிக்கை கூட உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ಯವನಸ್ಥರಿಗೆ ಡೇಕ್ಸ್ ಬೈಬಲ್ ಕೊಡುವ ಎಚ್ಚರಿಕೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. வாலிபனுக்கு கொடுக்கப்படும் எச்சரிக்கை என்னவெனில், ಯವನಸ್ಥರಿಗೆ ಕೊಡುವ ಎಚ್ಚರಿಕೆಯ ಮಾತುಗಳು ಏನೆಂದರೆ, வாலிப நாட்களை அசட்டையாக எடுத்து ಯವನ ಪ್ರಾಯವನ್ನು ಅಸಡ್ಡೆಯಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು மாம்ச இச்சைகளை நிறைவேற்றி ಶರೀರಾಭಿಲಾಷೆಗಳನ್ನು ನೆರವೇರಿಸಿ இருதயமும் மனதும் விரும்பினவைகளை செய்து நாட்களை போக்குவோமானால், ಹೃದಯವು ಬಯಸುವುದನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿ ದಿನಗಳನ್ನು ಕಳೆಯುವುದಾದರೆ, நன்றாய் சிந்தித்துக் கொள்ளுங்கள், நாம் செய்யும் அனைத்திற்கும் ஒரு நாள் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ಸರಿಯಾಗಿ ನಾವು ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು, ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ಪ್ರತಿಯೊಂದು ಕಾರ್ಯಗಳಿಗೂ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಾವು ಲೆಕ್ಕವನ್ನು ಒಪ್ಪಿಸಬೇಕು. அது நன்மையாகினும் தீமையாகினும் அதற்கு ஏற்றாற்போல நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். ಅದು ಒಳ್ಳೆಯ
ಕಾರ್ಯವಾಗಿದ್ದರೂ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯವಾಗಿದ್ದರೂ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ನ್ಯಾಯವನ್ನು ವಿಚಾರಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஆதலால் வாலிபர்களுக்குள்ள ஆலோசனை என்னவென்றால், ಆದುದರಿಂದ ಯವನಸ್ಥರಿಗೆ ಇರುವ ಆಲೋಚನೆ ಏನೆಂದರೆ, நாளடைவில் வேதனை உண்டாக்கக்கூடிய தீமைகளை இருதயத்தினின்று அகற்றி ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ಉಂಟಾಗುವ ವೇದನೆಗಳಿಂದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಮ್ಮ ಹೃದಯದಿಂದ ತೆಗೆದು ಹಾಕಿ தங்களை சுத்திகரித்து வாழ்க்கை நடத்துவதாக இருந்தால், ತಮ್ಮನ್ನು ತಾವೇ ಶುದ್ಧೀಕರಿಸಿ ತಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ನಡೆಸುವುದಾದರೆ, தீங்கு நாட்களுக்கு முன்பாக தங்கள் ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொள்ளலாம் என்பதாகும். ಕೆಟ್ಟ ದಿನಗಳಿಂದ ನಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ನಾವು ರಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು ಎಂಬುದಾಗಿದೆ. சாலமோனின் ஆலோசனை என்னவென்றால், இளம் பிராயத்தின் இன்பங்கள் அனைத்துமே மாயை. ಸೊಲೊಮೋನನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಯೌವನ ಪ್ರಾಯದಲ್ಲಿ ಪ್ರಿಯವಾಗಿರುವ ಎಲ್ಲವೂ ಅದು ಮಾಯೆಯಾಗಿದೆ. உங்கள் ஆத்துமாவை கெடுக்க கூடும் பாவ இன்பங்களை தள்ளிவிட்டு ನಿಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ಕೆಡಿಸುವಂತ ಪಾಪದ ಅಭಿಲಾಷೆಗಳನ್ನು ತಳ್ಳಿ ಹಾಕಿ உங்களை சிருஷ்டித்தவரை நினைப்பதே வாழ்க்கையின் பிரதான குறிக்கோளாய் மாறட்டும். ನಿಮ್ಮ ಸೃಷ್ಟಿಕರ್ತನನ್ನು ಸ್ಮರಿಸುವುದೇ ಜೀವಿತದ ಪ್ರಥಮ ಗುರಿಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಲಿ. பொல்லாத நாட்கள் வரும் முன்னே, ಕೆಟ್ಟ ದಿನಗಳು ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ, எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று சொல்லும் நாட்கள் உன்னை வருத்தப்படுத்தாதபடி இருக்க, ಸಂತೋಷವಿಲ್ಲವೆಂದು ಹೇಳಿ ವೇದನೆ ಪಡಿಸುವಂತ ದಿನಗಳು ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ, உன் வாலிபத்திலே உனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும் போதே உன் வாழ்க்கை சீர்படுத்தி, ಯೌವನದಲ್ಲಿಯೇ ನಿನಗೆ ಆರೋಗ್ಯವು ಚೆನ್ನಾಗಿ ಇರುವಾಗ ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಸರಿಪಡಿಸಿ கர்த்தருக்கு பிரியமானதை செய்வதே உன் வாழ்க்கையின் முக்கிய நோக்கமாய் அமையட்டும். ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದದನ್ನೇ ಮಾಡುವುದು ಜೀವಿತದ ಉದ್ದೇಶವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಲಿ. மூன்றாவதாக, ಮೂರನೇದಾಗಿ காலத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்னும் அடிப்படையில் ಸಮಯವನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಲೋಪಯೋಗಿತವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಸಬಹುದು ಎಂದು ನೋಡುವಾಗ, கொலோசியர் 4ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தில், ಕೊಲೋಸ್ಯ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, உலகத்துக்கு முன்பாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நடத்துவதன் மூலம் ಹೊರಗಿನವರ ಮುಂದೆ ಜ್ಞಾನವುಳ್ಳವರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ, ஆம், இங்க நம்ம வாசிக்கிறோம், புறம்பை இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை ಪ್ರಯೋಜನಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀಕೊಳ್ಳುங்கள். ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ, ಸಮಯವನ್ನು ಸುಮ್ಮನೆ ಕಳಕೊಳ್ಳದೆ ಅದನ್ನು ಬೆಲೆಯುಳ್ಳದೆಂದು ಉಪಯೋಗಿಸಿ ಹೊರಗಿನವರ ಮುಂದೆ ಜ್ಞಾನವುಳ್ಳವರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಿರಿ. இங்கும் பவுல் நமக்கு எடுத்துரைப்பது என்னவென்றால், நேரத்தை அல்லது வாய்ப்புகளை மிக நேர்த்தியாய் பயன்படுத்தலை குறித்தாகும். ಇಲ್ಲಿಯೂ ಪೌಲನು ಎಚ್ಚರಿಸುವ ಕಾರ್ಯವೇನೆಂದರೆ, ನಮ್ಮ ಸಮಯವನ್ನು ಉಪಯೋಗವಾಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಥವಾ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಲೆಯುಳ್ಳದೆಂದೆಣಿಸಿ ನಾವು ವೆಚ್ಚ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿದೆ. இவ்விடத்தில் பவுல் குறிப்பிடுவது, நமது சாட்சியுள்ள வாழ்க்கை நிமித்தம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். ಪೌಲನು ಇಲ್ಲಿ ಹೇಳುವ ಕಾರ್ಯವೇನೆಂದರೆ, ನಾವು ಜ್ಞಾನವಂತರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಮ್ಮ ಸಮಯವನ್ನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು. இன்னொரு வார்த்தை சொல்ல போனா, சுவிசேஷம் அறிவிக்க வாய்ப்பு கிடைக்கையில் அதை நேர்த்தியாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ಇನ್ನೊಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ, ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಲಿಕ್ಕೆ ಒಳ್ಳೆಯ ಅವಕಾಶ ಸಿಕ್ಕುವಾಗ ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡದೆ ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುವಂತದ್ದಾಗಿದೆ. சுவிசேஷம் அறிவித்தல் என்று கூறுகையில் நமது வார்த்தைகளை கொண்டு மாத்திரம் அல்ல, ಸುವಾರ್ತೆ ಸಾರುವುದು ಎಂದು ಹೇಳುವಾಗ ನಮ್ಮ ಮಾತಿನಿಂದ ಮಾತ್ರವಲ್ಲ, மாறாக நமது ஞானமுள்ள விவேகத்தோடுள்ள நடக்கையின் மூலம் புறஜாதிகளை ಆದಾಯಪಡುತ್ತக்கூடும். ನಾವು ಜ್ಞಾನದಿಂದ ವಿವೇಕದಿಂದ ಜೀವಿಸಿಕೊಂಡು ಅನ್ಯರನ್ನು ನಾವು ಆದಾಯ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು. ஒருவர் இங்கனமாய் சொன்னார், சுவிசேஷம் அறிவியுங்கள், வேண்டுமாயின் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். ಒಬ್ಬರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದರು, ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿರಿ,
ಬೇಕಿದ್ದರೆ ನೀವು ಮಾತುಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸಿರಿ. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை சாட்சியாய் மாற வேண்டும். ಅಂದರೆ ನಮ್ಮ ಜೀವಿತವು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಬೇಕು ಅಥವಾ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರಬೇಕು. அடுத்து 5ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்துக்கு வரும்போது, ನಂತರ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬರುವಾಗ, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, ಮದ್ಯಪಾನ ಮಾಡಿ ಮತ್ತರಾಗಬೇಡಿರಿ, ಅದರಿಂದ ಪಟ್ಟಿಂಗತನವು ಹುಟ್ಟುತ್ತದೆ, ಆದರೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿದ್ದು ಕೀರ್ತನೆಗಳಿಂದಲೂ ಆತ್ಮ ಸಂಬಂಧವಾದ ಪದಗಳಿಂದಲೂ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಮಾತಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. ஏற்கனவே 1ஆம் அதிகாரத்தின் 13இல் நாம் பரிசுத்த ஆவியின் முத்திரை பெற்றிருக்கிறோம் என்று பார்த்தோம். ಎಫೆಸ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ನಾವು ವಾಗ್ದಾನ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಪವಿತ್ರಾತ್ಮನೆಂಬ ಮುದ್ರೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೇವೆ ಎಂದು ಮುಂಚಿತವಾಗಿ ನೋಡಿದ್ದೇವೆ. மேலும் 4ஆம் அதிகாரத்தின் 30ஆம் வசனத்தின் அடிப்படையில் பரிசுத்த ஆவியானவரை ದುಃಖಪಡಿಸக்கூடாது ಎಂದು பார்த்தோம். ಮಾತ್ರವಲ್ಲದೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 30ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೇವರ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ದುಃಖಪಡಿಸಬೇಡಿರಿ ಎಂದು ನೋಡಿದ್ದೇವೆ. இந்த வசனத்தில் பவுல் கூறுவது பரிசுத்த ஆவியினால் நிரம்பப்படுதல். ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗುವುದ ಕುರಿತಾಗಿ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒரு பரிசுத்த வாழ்க்கை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவதை போல வேறொரு அனுபவம் இல்லை. ಒಂದು ಪರಿಶುದ್ಧವಾದ ಜೀವಿತವನ್ನು ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗುವುದಕ್ಕೆ ಹೊರತು ಬೇರೆ ಯಾವ ದಾರಿಯೂ ಇಲ್ಲ. காரணம் அவரது சுபாவமும் அவரது நாமமும் பரிசுத்தம் என்பதாகும். ಯಾಕಂದ್ರೆ ಆತನ ಸ್ವಭಾವವು ಆತನ ನಾಮವು ಅದು ಪರಿಶುದ್ಧವಾಗಿದೆ. இந்த வசனத்தில் 2 கட்டளைகளை நாம் பார்க்கிறோம். ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು 2 ಆಜ್ಞೆಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ஒன்று, மதுபான வெறி கொள்ளக்கூடாது. ಒಂದು, ಮದ್ಯಪಾನ ಮಾಡಿ ಮತ್ತರಾಗಬಾರದು. 2, ஆவியினால் நிரம்பப்பட்டிருக்க வேண்டும். ಎರಡನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ ನಾವು ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿರಬೇಕು. கவனிங்க பிரியமானவர்களே, ಗಮನಿಸಿರಿ ಪ್ರಿಯವಾದವರೇ, ஒரு மனிதன் தன் மதுபானம் பண்ணுகையில் தனது மனதின் கட்டுப்பாட்டை இழக்கிறான். ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯು ಮದ್ಯಪಾನ ಮಾಡುವಾಗ ಆತನ ಮನಸ್ಸಿನ ನಿಯಂತ್ರಣವನ್ನು ಆತನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. அப்படிப்பட்டவனை குறித்து சொல்லுவது அவன் மதுபான வெறியில் அல்லது போதையில் இருக்கிறான் என்றாகும். ಅಂತ ವ್ಯಕ್ತಿಯ ಕುರಿತಾಗಿ ನೋಡುವಾಗ ಜನರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ಆತನು ಮದ್ಯಪಾನದ ಅಮಲಿನಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. அந்த போதை அவன் தன் சுயநிலை இழக்கச் செய்கிறது. ಆ ಅಮಲು ತನ್ನ ಸ್ವಂತ ನಿಯಂತ್ರಣವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತದೆ. அப்படி சுயநிலை இழக்கும் போது அவன் ஒரு மிருகத்தை போல, சில வேளைகளில் மிருகத்தை விட மோசமாக அவன் நடந்து கொள்கிறான். ಆತನು ತನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ನಿಯಂತ್ರಣ ಮಾಡಿಕೊಳ್ಳಲಾಗದೆ ಒಂದು ಮೃಗಪ್ರಾಯದ ರೀತಿಯಲ್ಲಿಯೂ ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஆனால் ஆவியினால் நிரம்பப்படுதல் என்பது ವ್ಯತ್ಯಾಸಮಾನದು. ಆದರೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗುವುದೆಂದರೆ ಅದು ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ஒருவன் மதுபான போதைக்குள் இருக்கையில் தன் சுயத்தை அடக்கும் தன்மையை இழக்கிறான். ಒಬ್ಬ ಮದ್ಯಪಾನದ ಅಮಲದಲ್ಲಿರುವಾಗ ತನ್ನ ಸ್ವಂತವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ತನ್ನ ಜೀವಿತವನ್ನು ನಿಯಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳುವ ಅಧಿಕಾರವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஆனால் ஆவியில் நிரம்பப்படும் போதோ, ಆದರೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿರುವಾಗ அந்த ஆவியின் நிரம்பப்பட்ட அனுபவம் தனது சுயத்தை அடக்க உதவுகிறது. ತನ್ನ ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿರುವಾಗ ತನ್ನ ಸುಯವನ್ನು ಅಥವಾ ಸ್ವಾರ್ಥತೆಯನ್ನು ಅಡಗಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. மேலும் ஆவியில் நிரம்பப்பட்ட அனுபவம் என்பது ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿರುವ ಅನುಭವ ಅಂದರೆ தொடர்ந்துள்ள 19-20 வசனத்தின் அனுபவத்துக்குள்ளாக அவனை கொண்டு செல்கிறது. 19-20 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವ ಅನುಭವದಲ್ಲಿ ಆ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನಡೆಸುತ್ತದೆ. என்ன வாசிக்கிறோம்? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ಸ್ತೋತ್ತರಿத்து ಏನನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ, ನಾವು ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿದ್ದು ಕೀರ್ತನೆಗಳಿಂದಲೂ ಆತ್ಮ ಸಂಬಂಧವಾದ ಪದಗಳಿಂದಲೂ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಮಾತಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಕರ್ತನಿಗೆ ಗಾನ ಮಾಡುತ್ತಾ ಕೀರ್ತನೆ ಹಾಡುತ್ತಾ ಯಾವಾಗಲೂ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಿಗೋಸ್ಕರ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆಯಾದ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತಾ ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಭಯಪಡುವವರಾಗಿದ್ದು. கவனிங்க, பரிசுத்த ஆவியினால் நிரம்பப்படுதல் நமது சுபாவத்தையே மாற்றிவிடும். ಗಮನಿಸಿರಿ, ನಾವು ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗುವಾಗ ನಮ್ಮ ಸ್ವಭಾವವನ್ನು ಬದಲಾಗುತ್ತದೆ. இப்படி நம்முடைய சுபாவம் மாற்றப்படுதல் நிமித்தம் நம்மை சந்தோஷத்தோடு கர்த்தரை ஆராதிக்கவும், ಈ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಸ್ವಭಾವದಲ್ಲಿರುವ ಬದಲಾವಣೆಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಸಂತೋಷ ಭರಿತರಾಗಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವಂತೆ ಸಹಾಯ ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தும் நிலையில் நம்மை பாடவும் செய்கிறது. ಮಾತ್ರವಲ್ಲೇ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ನಾವು ಉತ್ಸಾಹಪಡಿಸಿ ಆರಾಧನೆಯನ್ನು ಅಥವಾ ಕೀರ್ತನೆಗಳನ್ನು ಆಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. ஆகையால் விசுவாசிகள் அவர்கள் வாகனம் ஓட்டுகையில் பாடுகின்றனர், அவர்கள் தங்கள் தொழிலை செய்யும் போது பாடுகின்றன. காரணம், பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரம்பப்பட்டிருப்பது நிமித்தம். ಆದುದರಿಂದಲೇ ದೇವರ ಮಕ್ಕಳು ಅವರು ಪ್ರಯಾಣ ಮಾಡುವಾಗಲೂ ಕೆಲಸ ಮಾಡುವಾಗಲೂ ಅವರು ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡುತ್ತಾರೆ, ಯಾಕಂದರೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿರುವುದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ. ஆனால் அதற்கு எதிர்மாறான காரியம் பார்க்கையில், ಅದಕ್ಕೆ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ ஒரு மதுபானம் செய்தவன் அவன் தர்க்கங்களிலும் சண்டைகளிலும் ஈடுபடுவதை பார்க்க முடியும். ಆದರೆ ಮದ್ಯಪಾನ ಮಾಡುವವನು ಆತನು ವಾದವನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಜಗಳವನ್ನು ಆಡುತ್ತಾ ತನ್ನ ಜೀವಿತವನ್ನು ನಡೆಸುತ್ತಾ ಇರುತ್ತಾನೆ. ஆவி நிரம்பப்பட்டவன் எல்லாரோடும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் காணப்படுகிறான். ಆತ್ಮ ಭರಿತರಾಗಿರುವವನು ಎಲ್ಲರೊಂದಿಗೂ ಸಮಾಧಾನದಿಂದಲೂ ಸಂತೋಷದಿಂದಲೂ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾನೆ. 21 வசனத்துக்கு வரும்போது 21ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬರುವಾಗ, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ವಿನಯ ಉಳ್ಳವರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಿರಿ. சில வேளைகளில் ஆவியினால் நிரம்பப்பட்டிருக்கிறேன் என்று உரிமை பாராட்டுகிறவன், ಕೆಲವರು ಆತ್ಮ ಭರಿತರಾಗಿದ್ದೇವೆ ಎಂದು ಹೇಳಿಕೊಳ್ಳುವವರು தனது நடைமுறை வாழ்க்கையில் தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக ತನ್ನ ಅನುದಿನದ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೈವಿಕ ಸ್ವಭಾವವನ್ನು ಪ್ರಕಟಿಸಲಿಕ್ಕೆ ಆಗದೆ மிகவும் கோபமுடையவனாகவும் ಬಹು ಕೋಪದಿಂದಲೂ யாராலும் அடக்க முடியாதவனாகவும் மாறுவதை பார்க்கிறோம். ಯಾರಿಂದಲೂ ನಿಯಂತ್ರಿಸಲಿಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஆவியினால் நிரப்பப்பட்டவன் என்கிறவன் தன்னை அடக்க கற்றுக்கொண்டவனாக, ಆತ್ಮ ಭರಿತರಾಗಿರುವವರು ತಮ್ಮನ್ನು ತಾವೇ ನಿಯಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. தர்க்கங்களுக்கும் சண்டைகளுக்கும் போய் நானும் ஆவியில் நிரம்பப்பட்டிருக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று சொல்லுபவர்கள் பரிசுத்தாவியை பெறவில்லை, அசுத்தாவினால் நடத்தப்படுகின்றனர். ವಾಗ್ವಾದ, ಜಗಳ, ಗಲಾಟೆಗಳನ್ನು ಮಾಡುವವರು ಅವರು ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿ ಅಲ್ಲ, ಆದರೆ ಅಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದ್ದವರಾಗಿರುತ್ತಾರೆ. காரணம், பரிசுத்த ஆவியானவர் தாழ்மையும் சாந்தமும் உடையவராகும். ಯಾಕಂದ್ರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ತಾಳ್ಮೆಯು ವಿನಯವೂ ಉಳ್ಳ ಆತ್ಮವಾಗಿದೆ. ஆதலால் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருப்பவர்கள் அடக்கமுடையவர்களாகவும் மேலும் மற்றவர்களுக்கு கீழ்ப்படியும் ஆவியுடையவர்களாகவும் காணப்படுவர். ಆದುದರಿಂದಲೇ ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿರುವವರು ವಿನಯದಿಂದಲೂ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಮತ್ತೊಬ್ಬರೊಂದಿಗೆ ಹೊಂದಿಕೊಂಡು ನಡೆಯುವರಾಗಿರುತ್ತಾರೆ. வழக்கமாக இயற்கை பார்க்கையில் பெரியவர்களுக்கு சிறியவர்கள் கீழ்ப்படிவார்கள். ನಾವು ನೋಡುವಾಗ ಯಾವಾಗಲೂ ದೊಡ್ಡವರಿಗೆ ಚಿಕ್ಕವರು ವಿಧೇಯರಾಗಿರುತ್ತಾರೆ. கிறிஸ்துவுக்குள் பெரியவன் என்றோ சிறியவன் என்றோ வித்தியாசம் இல்லை. ಆದರೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ದೊಡ್ಡವನೋ ಚಿಕ್ಕವನೋ ಎಂಬ ವ್ಯತ್ಯಾಸವಿಲ್ಲ. மாறாக கிறிஸ்துவின் நிமித்தம் ஒருவரை ஒருவர் மதிப்பர், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து அது நிமித்தம்
தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்துவர். ಆದರೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇರುವವರು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಭಯಪಡುವವರಾಗಿದ್ದು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ವಿನಯವುಳ್ಳವರಾಗಿ ನಡೆದುಕೊಂಡು ಕ್ರಿಸ್ತನ ಸ್ವಭಾವವನ್ನು ತೋರಿಸುತ್ತಾರೆ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, இன்று நாம் தியானித்த பகுதி ஆழமாய் சிந்திப்போமாக. ಇಂದು ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದ ವೇದ ಭಾಗವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ನಾವು ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳೋಣ. வாழ்க்கையில் நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಸಮಯವನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸಬೇಕು, எப்படி பூமியில் நாம் கவனமாய் நடக்க வேண்டும், ನಾವು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಜ್ಞಾನವಂತರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. அது மட்டுமல்ல, மதியற்றவர்களைப் போல நடவாமல், ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಜ್ಞಾನ ಇಲ್ಲದವರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳದೆ கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அதற்கேற்றாற் போல நடத்தல், ಕರ್ತನ ಚಿತ್ತವೇನೆಂಬುದನ್ನು ವಿಚಾರಿಸಿ ಅದರಂತೆ ನಡೆಯುವುದು. மேலும் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಪಟ್ಟಿಂಗತನ ಉಂಟು ಮಾಡುವ ಮದ್ಯಪಾನದಿಂದ ಮತ್ತರಾಗದೆ பரிசுத்த ஆவியினால் நிரம்பப்பட்ட வாழ்க்கை நடத்துவோமாயின் ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತವಾದ ಜೀವಿತವನ್ನು ನಡೆಸುವುದಾದರೆ நாளுக்கு நாள் நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய முடியும். ಪ್ರತಿಯೊಂದು ದಿನವೂ ನಾವು ಪರಿಶುದ್ಧತೆಯ ಮೇಲೆ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು. என் அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, வசனத்தை கேட்டு விட்டு விடாமல், ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಬಿಟ್ಟು ಬಿಡದೆ அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு அடங்கி நடப்போம். ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಅದಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿದ್ದು ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ಜೀವಿಸೋಣ. இயேசுவின் வருகை மிகவும் நெருங்கிக் கொண்டிருப்பதை நாம் எல்லாரும் உணர்கிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರೋಣವು ಅತಿ ಸಮೀಪವಾಗಿದೆ ಎಂದು ನಾವು ಎಲ್ಲರೂ ಗ್ರಹಿಸುತ್ತೇವೆ. இன்னைக்கு உலகத்தை பாதித்திருக்கிற இந்த கோவிட்-19 இயேசுவின் வருகையின் அடையாளங்களில் ஒன்றாகும் என்பதை நினைப்பூட்டுகிறேன். ಇಂದು ನಾವು ನೋಡುತ್ತಾ ಇರುವ ಈ ಕೋವಿಡ್-19 ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರೋಣಕ್ಕೆ ಒಂದು ಸೂಚನೆ ಆಗಿದೆ ಎಂದು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. இதுவரை கண்டிராத நிலையில் நாம் இயற்கை சீற்றங்களை பார்க்கிறோம். ಇದುವರೆಗೂ ಕಾಣದೇ ಇದ್ದ ಇದುವರೆಗೂ ಕಾಣದೇ ಇದ್ದ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. வெட்டுக்கிளிகளின் பாதிப்பை குறித்து கேள்விப்படுகிறோம். வெட்டுக்கிளிகள் மூலமா ಮಿಡತೆಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿರುವ ಹಾನಿಯನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளும் கேள்விப்படுகிறோம். ಯುದ್ಧಗಳು ಯುದ್ಧದ ಸುದ್ದಿಯನ್ನು ನಾವು ಕೇಳುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புவதை பார்க்கிறோம். ಜಾತಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಜಾತಿ, ಜನಾಂಗಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಜನಾಂಗವು ಎದ್ದೇಳುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. நமக்கு எதை எடுத்துரைக்கிறது? ಇದೆಲ್ಲವೂ ನಮಗೆ ಏನನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ? நமது ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வருகிறார். ನಮ್ಮ ಕರ್ತನಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆತನು ಬೇಗನೆ ಬರಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. வருகைக்கு ஆயத்தப்படுவோம். ಆತನ ಬರೋಣಕ್ಕಾಗಿ ನಾವು ಸಿದ್ಧರಾಗಿರೋಣ. வசனத்துக்கு நடுங்குவோம். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ಭಯಪಡೋಣ. வசனத்தின்படி வாழ்க்கை அமைப்போம். ದೇವರ ವಾಕ್ಯದ ಅನುಸಾರವಾಗಿ ನಾವು ಜೀವಿಸೋಣ. வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ಈ ವಾಕ್ಯಗಳಿಂದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஒரு நிமிட கண்களை மூடி ஜெபிப்போமா? ಒಂದು ನಿಮಿಷ ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. என் அருமை கர்த்தருடைய பிள்ளைகளை இருக்கும் இடங்களில் உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கிறவனாய் மட்டுமல்ல, இதற்கு கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு உதவி செய்யும். ದೇವರೇ, ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವವರಾಗಿ ಮಾತ್ರವಲ್ಲ, ನಿನ್ನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅನುಸಾರವಾಗಿ ನಡೆಯುವಂತೆ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡು ಎಂದು ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೇ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಸಮರ್ಪಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, ನಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ನಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ஒரு கர்த்தருடைய நாளை கூட உம்மை ஆராதிக்க எங்களுக்கு தந்தமைக்காக ஸ்தோத்திரம். ದೇವರೇ, ಇನ್ನೊಂದು ಕರ್ತನ ದಿನವನ್ನು ಆಚರಿಸುವಂತೆ ಆರಾಧಿಸುವಂತೆ ಕೊಟ್ಟ ಭಾಗ್ಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. சபையாய் கூடி வர முடியாவிட்டாலும் குடும்பங்களாய் கூடி வர தந்த கிருபைக்காய் நன்றி. ಸಭೆಯಾಗಿ ಸೇರಿ ಬರಲಿಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯವಾಗಿದ್ದರು ಕುಟುಂಬವಾಗಿ ಸೇರಿ ನಿನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುವಂತೆ ಕೊಟ್ಟ ಭಾಗ್ಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இன்று இந்த ஆராதனை பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் அடியார்கள் ஆசீர்வதிக்கிறோம். ದೇವರೇ, ಇಂದು ಈ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಭಾಗಿಯಾಗಿದ್ದ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. அவர்கள் தனிப்பட்டவர்களாகவோ அல்லது குடும்பங்களாகவோ எப்பேற்பட்ட நிலையில் இந்த ஆராதனை பங்கெடுத்தாலும் உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் நீட்டி ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ದೇವರೇ, ಅವರು
ವೈಯಕ್ತಿಕವಾಗಿಯೋ ಅಥವಾ ಕುಟುಂಬವಾಗಿಯೋ ನಿನ್ನನ್ನು ಆರಾಧಿಸಿ ಈ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಭಾಗಿಗಳಾಗಿರುವಾಗ ನಿನ್ನ ಹಸ್ತವನ್ನು ಚಾಚಿ ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕೆಂದು ನಾವು ಬೇಡುತ್ತೇವೆ. வசனம் நாங்கள் கேட்ட வசனம் எங்களை இன்னும் சுத்திகரித்துக் கொண்டிருக்கட்டும். ದೇವರೇ, ನಾವು ಕೇಳಿದ ವಾಕ್ಯವು ನಮ್ಮನ್ನು ಇನ್ನೂ ಪರಿಶುದ್ಧತೆ ಪಡಿಸಲಿ. வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். ನಿನ್ನ ವಾಕ್ಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ, ನಿನ್ನ ಬರೋಣಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಜಪಿக்கிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ஆமென். 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 கடைசி ஆசீர்வாதம் சொல்வதற்கு முன்பாக ஒரு சில அறிவிப்புகள் கூட. ಕಡೆಯ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಕೆಲವು ಪ್ರಕಟಣೆಗಳು. இவ்வாரத்தில் நம்முடைய சங்கிலி ஜெபங்களாவன. ಈ ವಾರದ ನಮ್ಮ ಸರಪಣಿ ಪ್ರಾರ್ಥನೆಯು திங்கட்கிழமை அன்று கேஎஸ் கார்டன் மக்கள், செவ்வாய்க்கிழமை ராமமூர்த்தி நகர் மக்கள், புதன்கிழமை எம்வி கார்டன் மக்கள், வியாழக்கிழமை ஜீவன் பீமா நகர் மக்கள் அவர்கள் இருக்கும் இடங்களில் அவர்கள் ஜெபிப்பார்கள். ಹೇಳಲ್ಪಟ್ಟ ಈ ಪ್ರದೇಶದಲ್ಲಿರುವ ಸರಪಣಿ ಪ್ರಾರ್ಥನೆಯ ತಂಡದ ನಾಯಕರು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಅವರು ಇರುವ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿಯೇ ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸುವರಾಗಿರುತ್ತಾರೆ. இந்த ஏரியாவின் தலைவர்கள் தயவு செய்து உங்கள் ஏரியா மக்களோடு கான்டாக்ட் பண்ணி ஜெபிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ತಂಡದ ನಾಯಕರು ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ವಿಶ್ವಾಸಿಗಳೊಂದಿಗೆ ನೀವು ಸಂಪರ್ಕಿಸಿ ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಒಟ್ಟಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕೆಂದು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அது மட்டுமல்ல, நம்முடைய சபை மக்களில் ஒரு சிலருக்கு இந்த COVID-19 பாதிக்கப்பட்டார்கள். நாம் சபையாக சொல்லி ஜெபித்தோம். கர்த்தர் விடுதலை கொடுத்து வருகிறார். ಮಾತ್ರವಲ್ಲದೆ ನಮ್ಮ ಸಭೆಯ ಕೆಲವು ಮಕ್ಕಳಿಗೆ ಈ COVID-19 ಎಂಬ ಈ ರೋಗವು ಬಂತು. ಆದರೆ ಪ್ರಾರ್ಥನೆಗೋಸ್ಕರವಾಗಿ ಕೇಳಿಕೊಂಡೆವು. ಪ್ರಾರ್ಥನೆಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ಎಲ್ಲರೂ ಗುಣವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாக்க ஜெபிக்க வேண்டிக் கொள்கிறேன். ಎಲ್ಲ ಸಭೆಯ ಕುಟುಂಬಗಳನ್ನು ದೇವರು ಕಾಪಾಡುವಂತೆ ನೀವು ಅನುದಿನವೂ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕೆಂದು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அது மட்டுமல்லாமல் ஒரு சில காணிக்கைகளையும் தசமாகங்களையும் சபைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு எங்களது நன்றிகள். ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಕೆಲವರು ಬ್ಯಾಂಕ್ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಿಮ್ಮ ಕಾಣಿಕೆ ದಶಮಾಂಶಗಳನ್ನು ನೀವು ಕಳುಹಿಸುತ್ತಾ ಇದ್ದೀರಾ. ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಿಮಗೆ ವಂದನೆಗಳು. இன்னும் ஒரு சிலர் சர்ச் ஆபீஸ் கொண்டு வந்து கொடுக்கிறீங்க. உங்களுக்கு நன்றிகள். ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಕೆಲವರು ಸಭೆಯ ಕಚೇರಿಗೆ ತಂದು ಕೊಡುತ್ತಾ ಇದ್ದೀರಾ. ನಿಮಗೂ ನಮ್ಮ ವಂದನೆಗಳು. கொடுக்க முடியாதவர்களை கூட நாங்கள் ஜெபத்திலே தாங்குகிறோம். பிரியமானவர்களே, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಕೊಡಲಿಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯವಾಗಿರುವವರಿಗೋಸ್ಕರವಾಗಿಯೂ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. கர்த்தர் மட்டும் நம்மை நடத்தினாரேயாகில் இன்னும் நம்மை நடத்துவார். ಇದುವರೆಗೂ ದೇವರು ನಡೆಸಿದ್ದಾನೆ, ಇನ್ನೂ ಆತನು ನಡೆಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆலயத்தின் முன்பகுதியிலும் பின்பகுதியிலும் வெள்ளிக்கிழமை சொன்ன வண்ணமாகவே கோவிட் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருப்பதினால்தான் இந்த ಆನ್ಲೈನ್ ಸರ್ವಿಸ್ ಎಂಗಳ ಇಲ್ಲತ್ತಿருந்து செய்ய வேண்டி வந்தது. ನಮ್ಮ ಆಲಯದ ಮುಂದುಗಡೆ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಹಿಂದುಗಡೆ ಇರುವ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ, ಪಕ್ಕದಲ್ಲಿರುವವರಿಗೆ ಈ ಸೋಂಕು ರೋಗವು ತಲುಗಿರುವುದರಿಂದ ನಾವು ಆಲಯದಲ್ಲಿ ಈ ಆನ್ಲೈನ್ ಸರ್ವಿಸ್ ನಡೆಸದೆ ನಮ್ಮ ಮನೆಯಿಂದ ನಾವು ನಡೆಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. சீக்கிரத்தில் காரியமெல்லாம் நார்மலாக ஜெபிக்கும்படியும் வேண்டிக் கொள்கிறேன். ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಎಲ್ಲವೂ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಯಥಾಸ್ಥಿತಿಗೆ ಬರುವಂತೆ ನೀವೆಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕೆಂದು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಸೋತು போயிராதீங்க பிரியமானவர்களே. ನಿರಾಶರಾಗಬೇಡಿರಿ ಪ್ರಿಯವಾದವರೇ. ಯಾವುದು ಸಭೆயோடு சபை விசுவாசிகளோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ನೀವು ಸಭೆಯ ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ ವಿಶ್ವಾಸಿಗಳೊಂದಿಗೆ ಐಕ್ಯದಿಂದ ಕಾಣಲ್ಪಡಿ. ஜெப விண்ணப்பங்களை ಸಂಪರ್ಕಿಸಿರಿ. ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். ಮಾತ್ರವಲ್ಲದೆ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನಾ ಭಿನ್ನಹಗಳನ್ನು ನಮಗೆ ತಿಳಿಯಪಡಿಸಿರಿ. நீங்கள் யாரும் ಅನಾಥೆಗಳು ಅಲ್ಲ. ನೀವು ಯಾರು ಅನಾಥರಲ್ಲ. கர்த்தர் கூட இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾನೆ. கண்களை மூடி ஒரு முறை கூட ஜெபிப்போமா? ಮತ್ತೊಮ್ಮೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. பரலோக பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். ಪರಲೋಕದ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ನಿಮಗೆ ಸಾವಿರಾರು ಸ್ತೋತ್ರಗಳು. கடந்த நாட்களில் வியாதியுள்ள மக்களை நாங்கள் நினைத்து ஜெபித்தோம். கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ರೋಗದಿಂದ ಪೀಡಿತರಾಗಿದ್ದ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆವು. ನೀನು ಕೊಟ್ಟಿರುವ ಬಿಡುಗಡೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பமும் ஜெபமும் இந்த வியாதி
சபை மக்கள் ஒருவரையும் வாரிக்கொண்டு போகக்கூடாது. ದೇವರೇ, ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯು ವಿಜ್ಞಾಪನೆಯು ಸ್ವಾಮಿ, ಸಭೆಯ ಮಕ್ಕಳು ಯಾರನ್ನು ಕರ್ತನೆ ಈ ರೋಗವು நீங்கி அது ಹಾಕಿಸಬಾರದು. மட்டுமல்லாமல் சுவாமி, எங்கள் இந்த ஊழியத்தில் இந்த ஆராதனை யாரெல்லாம் பங்கெடுக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಈ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಭಾಗಿಗಳಾಗುತ್ತಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಕರ್ತನೆ ನೀನು ಕಾಪಾಡಬೇಕೆಂದು ಬೇಡುತ್ತೇವೆ. ஒருவரும் பலவீனப்பட்டு போயிடக்கூடாது. ದೇವರೇ, ಯಾರು ಬಲಹೀನರಾಗಿ சோர்ந்து போயிடக்கூடாது. ಯಾರು ನಿರಾಶರಾಗಬಾರದು. விசுவாசத்தை விட்டு விலகி போயிடக்கூடாது. ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಬಾರದು. கர்த்தருக்குள் வேரூன்றி காணப்படுவார்கள். ಕರ್ತನಲ್ಲಿ ಬೇರೂರಿದವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. மக்காய் கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ದೇವರೇ, ನಿಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಕೊಡುತ್ತಿರುವ ಮಕ್ಕಳನ್ನು ನೀನು கொடுக்க முடியாமல் இருக்கும் மக்களை கர்த்தர் கண்ணோக்கி பார். ಕೊಡಲಿಕ್ಕೆ ಆಗದೇ ಇರುವ ಮಕ್ಕಳನ್ನು ನೀನು ನೋಡು ಸ್ವಾಮಿ. அவருடைய கரங்களை பலப்படுத்தும். ನೀನು ಅವರನ್ನು ಕಟಾಕ್ಷಿಸಿ ಅವರ ಹಸ್ತಗಳನ್ನು ಬಲಪಡಿಸು. இந்த ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்தமைக்காக நன்றி. ದೇವರೇ, ಈ ಆರಾಧನೆ ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಮಾಡಿಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ சகல ನಮಗೆ கனமும் ಸ್ತೋತ್ರ. துதியும் மகிமையும் உமக்கு தருகிறோம். ಸಕಲ ಸ್ತುತಿ ಘನ ಮಾನ ಮಹಿಮೆ ನಿಮಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ತಂದೆ. ಆಮೆನ್. 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 ನನ್ನ ಮನವೇ ಕರ್ತನನ್ನು ಕೊಂಡಾಡು. ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರಗಳೇ ಆತನ ಪವಿತ್ರ ನಾಮವನ್ನು ಕೀರ್ತಿಸು. ನನ್ನ ಮನವೇ ಕರ್ತನನ್ನು ಕೊಂಡಾಡು. ಕೊಂಡಾಡು. ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನಾದರೂ ಮರೆಯಬೇಡ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆறுதலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் கூட இன்றுமென்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ತಾನೇ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் இந்த வாரத்தை கர்த்தர் மாற்றி தரட்டும். ಆಶೀರ್ವಾದ ಭರಿತವಾದ ಒಂದು ವಾರವನ್ನಾಗಿ ದೇವರು ನಿಮಗೆ ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಡಲಿ. God bless you. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. Amen.